صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم إلى حضرة النبي المصطفى والرسول المجتبى والحبيب المقتفى سيدنا ومولانا محمد المرتضى صلى الله عليه وسلم وشرف وكرم ومجد وإلى أرواح جميع من رضي الله عنه خصوصا منهم إلى روح سيدنا عبد الله عليه الصلاة والسلام وإلى روح سيدتنا آمنة رضي الله تعالى وإلى أرواح أزواج النبي أمهات المؤمنين وإلى أرواح أهل بيت النبي صلى الله عليه وسلم وإلى أرواح جميع من رضي الله عنهم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم. أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه السرور. أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح الصدور. يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين. من رأى وجهك يسعد يا كريم الوالدين. حوضك صافي المبرد وردنا يوم النشور. أنت غفار الخطايا والذنوب الموبقات. أنت ستار المساوي ومقيل العثرات. يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئاتي. علم سر وأخفى مستجيب الدعوات. ربي ارحمنا جميعا بجميع صالحات. يا نبي سلام عليكم يا صديق سلام عليكم يا عمر سلام عليكم يا عثمان سلام عليكم يا علي سلام عليكم يا حسن سلام عليكم يا حسين سلام عليكم فاطمة سلام عليكم. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, நம்முடைய கல்முனை ஹானஸ்ட் ஆட்டோ சொசைட்டி பிரைவேட் லிமிடெட் சங்கத்தினர்களால் அவர்களுடைய அனுசரையுடனும் நடத்தப்பட்டு இருக்கின்ற இந்த மாபெரும் மீலாது நிகழ்வு
இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்ற கௌரவ அதிதிகளான டாக்டர் அசீஸ் அவர்களையும், நம்முடைய டிவிஷனல் செக்ரட்டரியேட் லியாக்கத் அலி சார் அவர்களையும் வருக வருகவன வரவேற்று, இன்னும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கவிருந்த நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் MHM ஹரீஸ் அவர்களையும், நம்முடைய கௌரவ ARM பவுண்டேஷனுடைய உரிமையாளர் ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களையும் கௌரவித்து இந்நிகழ்வில் அவர்களின் நினைவூட்டி விழித்தவர்களாகவும், இந்நிகழ்வில் முழுக்க இந்நிகழ்வுக்காக வேண்டி முழு மூச்சாக பாடுபட்ட அத்தனை பேரையும் விழித்தவனாகவும், இந்நிகழ்வில் இவ்வவையில் அமைந்திருக்கின்ற அத்தனை பேரையும் ஒவ்வொருவராக தனித்தனியாக விழித்தவனாகவும், இவ்வவையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கௌரவ நௌஷாத் சார் அவர்களை விழித்தவனாகவும், நம்முடைய ஹானஸ்ட் ஆட்டோ சொசைட்டி பிரைவேட் லிமிடெடுடைய சங்கத்தினருடைய அத்துணை உறுப்பினர்களின் தனித்தனியாக விழித்தவனாகவும், இந்த மாபெரும் நிகழ்வுக்காக வேண்டி காணிக்கைகளை அன்பளிப்புகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கிய அத்தனை நல்லுளங்களையும் விழித்தவனாகவும், இன்ஷா அல்லாஹ் இந்நிகழ்வு இனிதே ஆரம்பமாகிறது. அத்துணை பேரையும் இந்நிகழ்வில் வருக வரவன வரவேற்றவனாகவும், இந்நிகழ்வில் வீதியோரங்களிலும் ஆங்காங்கே இந்நிகழ்வை கண்ணுட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை பொதுமக்களாகிய உங்களையும் வரவேற்றவனாகவும் இந்நிகழ்வில் நாங்கள் துவங்குகிறோம். பேரன்புக்குரியவர்களே, ஒரு காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற மாபெரும் நிகழ்ச்சிகளை, அதாவது அவர்களை புகழ்வதற்காக வேண்டி இது போன்ற மேடைகளை அவர்களை புகழ்வதற்கு அவர்களே அமைத்துக் கொடுத்திருந்தார்கள். ஒரு ஆதாரமாக பார்த்தால், எடுத்துக்காட்டாக உதாரணமாக பார்த்தால், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை புகழ்வதற்காக வேண்டி மேடை அடித்துக் கொடுத்திருந்தார்கள். அதே போன்று நபிகளாருடைய காதலர்களாகிய எங்களை அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அவர்களை நாங்கள் புகழ்கிறோம், அவர்களை நாங்கள் கௌரவிக்கிறோம், அவர்கள் பிறந்த தினத்தை நாங்கள் சங்கைப்படுத்துகிறோம் என்கின்றதற்காக வேண்டிய அடையாளங்களாக இந்த இலங்கையில் மாத்திரமல்ல நாடு பூராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்கள் ஓங்கி இருக்கின்றன. இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் அல்லாமல் இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தவர்களுக்கும் நபிகள் நாயகம் ரசூலாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மதங்களிலும் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைகள் குறித்து, அவர்களுடைய சிறப்புகள் குறித்து, அவர்களுடைய சங்கைகள் குறித்து அவர்களுடைய வேதங்களிலும் கூறப்பட்டிருக்கின்றதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பேரன்புக்குரியவர்களே, இது போன்ற மேடைகள், இது போன்ற விழாக்களை ஒரு சர்வசாதாரணமாக நாங்கள் எடுத்து விடாமல் நபிகள் நாயகத்தினுடைய புகழை பாடுவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மேடைகளை ஒரு காலத்தில் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை புகழுங்கள் என்ற ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த மேடைகளை ஒரு காலத்தில் அமைத்துக் கொடுத்தார்கள். இன்று அவர்களை புகழ்வதற்காக வேண்டி அவர்களுடைய உம்மத்தே முஹம்மதியாவாகிய நாம் அவர்களுக்காக இந்த மேடைகளை நாங்கள் அமைத்து அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைப்பது என்பது மிகவும் அரிது. ஆனால் இது போன்ற சந்தர்ப்பங்களை, இது போன்ற நிகழ்வுகளை கேவலமாக, இலக்கணமாக, ஒரு சர்வசாதாரணமாக கண்கொண்டு பார்க்கின்றவர்களுக்கு இது ஒரு பெரிதாக அமைவதில்லை. ஏனென்றால் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூல் என்று கண்ணோட்டத்துடன் மட்டும் பார்க்காமல் அவர்கள் அல்லாஹ்வுடைய வெறும் தூதர், இவர்கள் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக நம்முடைய உரைகளிலே நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாங்கள் மனப்பூர்வமாக அவர்களை நாங்கள் விழிப்போம். ஆனால் சிலர்களுடைய பேச்சுக்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்கள் வெறும் பச்சையாக அந்த வார்த்தையிலே கூறுவார்கள். ரசூலுடைய கௌரவம், ரசூலுடைய கண்ணியம் அவர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதனுடைய வெளிப்பாடே அவர்களிடமிருந்து வெளிப்படும். உதாரணமாக பார்த்தால், நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுமனே கூறாமல் எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நம்மை நாம் கூறுகின்ற பொழுது அவர்களை நாங்கள் நம்முடைய உள்ளங்கள் அவர்கள் நமக்குள்ளே இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் கவனித்துடன் உன்னிப்பானவர்களாக இருக்கின்றோமோ அத்துணை
கவனிப்பவர்களுடைய வெளிப்பாடுகளின் பிரதிபிம்பம் தான் இப்போது நாங்கள் அவர்களுக்காக வேண்டி ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் பிறந்த தினத்தை கௌரவிப்பதற்காக வேண்டி விழாக்கள் எடுப்பதும் ரசூல் நாயகத்தினுடைய பங்குகளிலே அருள்களிலே எங்களுக்கும் அந்த அருள்கள் வந்து சேர வேண்டும் என்கின்ற விடயங்களில் நாங்களும் அவர்களில் அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் உன்னிப்பாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலத்தில் ஒரு தடவை அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். வருகின்ற பொழுது சஹாபாக்கள் ஒன்று கூடி இருந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க சஹாபாக்கள் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை பிரயோகித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கூறுகிறார்கள். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மன்ன என்கின்ற அரபு வாசகத்தை உச்சரித்தவர்களாக சஹாபா பெருமக்கள் பதிலளிக்கிறார்கள். என்ன பதில் தெரியுமா? நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருளிய அருளை கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பதில் அளிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கூறிய அந்த அரபு வார்த்தை மன்ன என்கின்ற வார்த்தை. ஆனால் சஹாபாக்கள் அந்த வார்த்தையை கூறியது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா அவர்கள் சஹாபாக்கள் எந்த வார்த்தையை கூறினார்களோ அதே வார்த்தையை தான் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை கூறியிருக்கிறான். குர்ஆனிலே வருகிறது, லகது மன்னல்லாஹு என்கின்ற வார்த்தை குர்ஆன் வசனத்தை எடுத்து பார்த்தால் நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா அருள் புரிந்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை செய்திருக்கிறான் என்கின்ற வார்த்தையை ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் உங்களுக்கு அனுப்பி முஃமின்களாகிய உங்களுக்கு அனுப்பி நான் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறேன். அல்லாஹ் தஆலா அதே வார்த்தையை மன்ன என்கின்ற வார்த்தையையும் அல்லாஹ் தஆலா அருளாக ரசூல் நாயகத்தை சுட்டிக்காட்டி பேசுகிறான். சஹாபா பெருமக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறிய பதிலும் அந்த மன்ன என்கிற வார்த்தை. எனவே நபிகள் நாயகத்தினுடைய புகழை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பம்சங்களை எடுத்து கூறுவதற்கு ஒருபோதும் நாங்கள் தயங்கவிடக் கூடாது. அவர்களை பற்றி பேசப்படுகின்ற மௌலிது மஜ்லிஸ்கள், அவளை பற்றி பேசப்படுகின்ற பயான் நிகழ்வுகளை நாங்கள் கலந்து சிறப்பிப்பது நமக்கு இருக்கின்ற பலாபலன்கள் எத்தனையோ இருக்கின்றன. நாங்கள் இக்காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றோம். அந்த புகழ்களிலே சொந்தமாக நாம அவர்களை இயற்றி புதிதாக ஒன்றை புகழவில்லை. அப்படி புகழ்ந்தால் அது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பாக்கியம். ஆனால் இப்பொழுது நபிகள் நாயகத்தை நாங்கள் மௌலிதுகள் என்று புகழ்வதெல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய அருள் ஆசிகளை பெற்ற ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சஹாபாக்கள், உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பெரும் கொண்ட இமாம்களினால் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்ரூவலுடன் அவர்களுடைய பொருத்தத்துடன் இயற்றப்பட்ட கவிக்கோவைகளை நாங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம். உதாரணமாக பார்த்தால் சுப்ஹான மௌலிதுகளிலே இருப்பது என்ன, பொதுவாக மௌலிதுகளில் இருப்பது என்ன? குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன, ஹதீசுகள் இருக்கின்றன, தாரீഖ்கள் என்கின்ற வரலாற்று சிறப்பம்சங்களும் இருக்கின்றன. இவை அனைத்தையும் உள்ளடக்கியதாக ஒரு கவிக்கோர்வையில் இவர்கள் நமக்கு படித்து காட்டியிருக்கிறார்கள் என்றெல்லாம் வருகின்ற பொழுது இவைகளில் இருக்கின்றது என்ன என்பதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தாமல் இவைகளை எல்லாம் ஒரு தூர கண்ணோட்டத்துடன் இருந்து பார்க்கின்ற பொழுது அவைகள் எல்லாம் குருடன் கண்ணுக்கு குழந்தை பால் குடித்து மரணித்தால் எப்படி என்கின்ற அந்த உதாரணத்தை காட்டினால் நமக்கு விளங்கும். பேரன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்நிகழ்வு மிகவும் உன்னதமான நிகழ்வு. இந்த நிகழ்வுக்காக வேண்டி யார் யார் எந்தெந்த வகையில் எல்லாம் ஒத்துழைப்பு வழங்கினார்களோ, குறிப்பாக நான் அவருடைய பெயரை நான் உச்சரிக்க வேண்டும். நம்முடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய அத்துணை பேருடைய மனதிலும் இடம் பிடித்த ஒரு மனிதர் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக முழு மூச்சாக நான் குர்ஆன் வசனத்திலே நான் பார்த்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை விட, உங்களுடைய உயிர்களை விடவும் ஆத்மாக்களை விடவும் அவர்கள் உயர்வானவர்கள் என்கின்ற குர்ஆன் வசனம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய வெளிப்பாடாக ஒருவருடைய மூச்சிலே, ஒருவருடைய உழைப்பிலே, ஒருவருடைய பெரும் பாடிலே இந்த நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் அவரை நான் நிகழ்வில் நான் செல்லமாக அவரை நான் அங்கிள் என்று கூறுவேன், ஃபசீல் அங்கிள் என்று கூறுவேன். அவரை நான் நிகழ்வில் கௌரவமாக அவர்களை நான் சிறப்பித்து அவர்களை விழித்து பேசியவனாக உரைக்கு முற்றுப்புள்ளி இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதனை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் உங்கள் மத்தியில் நன்றியை செலுத்துவதற்காக வேண்டி சகோதரர் ரஹீம் சார் அவர்கள் வருகிறார்.
நம்முடைய சகோதரர் இன்னும் நௌசாத் சார் அவர்கள் ஒரு சிறிய சிறப்புரையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற கணியத்துக்குரிய மௌலவி அவர்களே மற்றும் இந்த ஆட்டோ சங்கத்தினுடைய உயர்பீட உறுப்பினர்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய கௌரவ அதிதிகளே, இங்கு இந்த நிகழ்வினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற எமது மதிப்புக்குரிய பொதுமக்களே, அனைவருக்கும் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனிதமான சிறப்புமிக்க ஒரு நிகழ்வில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருப்பதையிட்டு முதலில் அல்லாஹ்வுக்கும் அதைத் தொடர்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நன்றிகளையும் அவர்களுக்கு நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மீலாது விழா சிறப்பு நிகழ்வை பொறுத்தவரை இன்று எமக்கு நல்வழி காட்டிய, எம்மை புனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ வைத்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விழா கொண்டாடுவது என்பது நாம் செய்த பெரிய ஒரு பாக்கியம். நமது இந்த வாழ்நாளில் நம்மளை ஒரு புனித மனிதர்களாக வாழுவதற்கு நமக்கு வழிகாட்டிய ஒரு பெரு தலைவர் தான் எமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இன்று இந்த சந்தர்ப்பத்தில், இந்த தினத்தில், அதே போன்று ஒவ்வொரு நாளும் அவர்களை நாம் கண்ணியப்படுத்தவில்லை என்றால், கௌரவிக்கவில்லை என்றால், நாம் இந்த பூமியில் ஒரு முஸ்லிமாக பிறந்ததற்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதராக, ஒரு ரசூலாக, ஒரு நபியாக, அது மாத்திரமல்ல ஒரு குடும்ப தலைவராக, சமூகத்தின் தலைவராக, அதே போன்று ஒரு வைத்தியராக, ஒரு உளவியலாளராக, இது மொத்தமாக சமூகத்தில் அத்தனை ஒரு முழு மனிதனாக வாழ்ந்து காட்டியவர்கள். வெறுமனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு செல்லவில்லை. அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்து காட்டினார்கள். எதை செய்து காட்டுவார்களோ அதைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். நல்ல ஒரு உதாரணத்தை நான் இங்கு ஞாபகப்படுத்துகின்றேன். ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு தாய் தனது பிள்ளையை அழைத்து வந்து, எனது பிள்ளை அதிகமாக இனிப்பு சாப்பிடுகின்றான் நாயகம் அவர்களே, இதனை நீங்கள் அவர்களுக்கு ஒரு நசியத்து செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நாளை வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். பிறகு அந்த தாய் வந்து பிள்ளையை கொண்டு வந்து சொன்ன பிறகு நாயகம் அவர்கள் அந்த பிள்ளையிடம், நீங்கள் இனிப்பு சாப்பிட வேண்டாம் என்று கூறினார்கள். ஆகவே ஏன் என்று கேட்ட போதோ, நானும் அந்த நேரத்தில் இனிப்பு சாப்பிட்டவனாக இருந்தேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
ஆகவே எந்த விஷயத்தை நாயகம் அவர்கள் சொல்லுவார்களோ அதை அவர்கள் தன் வாழ்வில் செய்து காட்டுவார்கள். ஆகவே எமது இந்த ஒரு மனிதனாக முழு மனிதனாக இந்த உலகத்தில் வாழுவதற்கு நமக்கு வழிகாட்டிய இந்த நாயகத்திற்கு நாம் ஒரு விழா கொண்டாடி அவர்களினுடைய புகழை பாடவில்லை என்றால், அவர்களினுடைய புகழை பற்றி நாம் பேசவில்லை என்றால், நாம் முஸ்லிமாக பிறந்ததற்கு எதுவிதமான ஒரு அடையாளம் இல்லாமல் போய்விடும். ஆகவே இன்றைய இந்த தினத்தில் நாம் இந்த நிகழ்வினை கொண்டாடுகின்ற போது சில இதை விமர்சிக்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறை 12 பிறந்தார்களா அல்லது 9 பிறந்தார்களா என்று பல்வேறு விதமான சர்ச்சைகளை பேசி இதனை எவ்வாறு வலுங்கடிக்க செய்யலாமோ அதனை முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். 9 பிறந்தாலும் சரி, 12 பிறந்தாலும் சரி, நீங்கள் மீளாது கொண்டாடுங்கள். எப்போது நீங்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. ஆகவேதான் இந்த புனிதமான இந்த நிகழ்வு இந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த எமது அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த ஆட்டோ சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், அதனுடைய தலைவர்கள், அதனுடைய ஆலோசகர்கள் அத்தனை பேரும் உண்மையிலேயே ஒரு சிறப்புமிக்கமான ஒரு புனிதமான ஒரு வேலையை செய்திருக்கின்றார்கள். இவர்களினுடைய இந்த நிகழ்வின் காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் சிறப்புகளும் அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. ஆகவே இந்த ஏற்பாடை செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, இறைவன் அவர்களினுடைய தொழிலிலும் அவர்களினுடைய குடும்ப வாழ்விலும் சிறப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு எனது இந்த உரையினை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வஸ்ஸலாம். இந்த கல்முனை ஹானஸ்ட் ஆட்டோ சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது அன்பின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாத் தின விழாவில் பிரதம அதிதியாக அழைப்புதலை கொடுத்த நிறைய உத்தியோகஸ்தர்கள் சமூகம் அளிக்கவில்லை. காரணம், அவர்கள் நிறைய வேலைப்பளு காரணமாக இந்த இடத்தில் சமூகம் அளிக்கவில்லை. இருந்தும் எமது அழைப்பை ஏற்று இங்கு சமூகம் தந்து இந்த விழாவை சிறப்பித்தமைக்காக எங்களது சமுர்த்தி பணிப்பாளரும் உளவள அமைப்பாளரும் ஹனிஃபா இன்ஸ்டிடியூட்டின் ஸ்தாபகருமான மதிப்புக்குரிய எங்கள் என்எம் நௌசாத் சார் அவர்களை இந்த இடத்தில் அவர்களுக்கு பாராட்டினை தெரிவித்தவனாகவும், இந்த ஏற்பாட்டினை இரவு பகலாக கண்விழித்து தனது பொன்னான நேரத்தினை செலவழித்து சகல ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து முடித்த இந்த ஹானஸ்ட் ஆட்டோ சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்து, மேலும் இந்த விழாவை அலங்கரிப்பதற்காக எங்களது ஃபர்ஹான் மௌலவி அவர்கள் இந்த இடத்திலே அழகான ஒரு பயானை மிகவும் சிறப்பாக நடத்தி தந்தார்கள். மேலும் எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற கல்முனை மசூரா தைக்காவின் தலைவரும் ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகஸ்தருமான எங்களது ஃபாரூக் அவர்களையும்
வரவேற்றவனாக அவர்களுக்கும் இந்த கட்டத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு இந்த கந்தூரியை அழகான முறையில் நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அல்ம்னே ஹொனஸ் ஆட்டோ சங்கத்தின் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது ஆட்டோ சங்கம் சார்பாக நன்றிகளை கூறி, இன்னும் இந்த மேடை அலங்காரம், கொடி அலங்காரம், ஆடியோ வசதிகள், ஏனைய இங்கே இந்த நிகழ்வை படம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற, வீடியோ பண்ணி கொண்டிருக்கின்ற தாரு சபா அமைப்பு, ஏனைய சகலருக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை கூறி, அடுத்தது எங்களது தலைவர், செயலாளர், பொருளாளர், ஏனைய ஆலோசகர் சகலருக்கும் எங்களது ஹானஸ்ட் ஆட்டோ சங்கம் சார்பாக நன்றிகளை கூறி எனது பேச்சை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. اللهم نوّر قلوبنا وطهر صدورنا وزكي نفوسنا برحمتك الواسعة يا أرحم الراحمين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم ثبت أقدامنا على طريقة أهل السنة والجماعة مع تربية مع محبة أساتذتنا الكرام ومشايخنا النظام برحمتك الواسعة يا أرحم الراحمين. اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وأبداننا والسلامة والعافية في ديننا ودنيانا برحمتك يا أرحم الراحمين. நாயனே யா அல்லாஹ், எங்களுடைய எங்கள் தாய் தந்தையர்களுடைய உற்றார் உறவினருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைத்து அளித்து விடுவாயாக. நாயனையா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினத்திலே நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாயனையா அல்லாஹ், அந்த அருளை கொண்டு எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அந்த அருளை கொண்டு எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. நாயனையா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை கொண்டு எங்கள் அத்துணை பேருடைய உள்ளங்களையும் ஒளிமயமாக்குவாயாக. நாயனையா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல ஒழுக்கங்களை கொண்டு எங்கள் வாழ்வுகள் அனைத்தையும், எங்கள் சிந்தனைகள், செயற்பாடுகள் அனைத்தையும் பக்குவப்படுத்தி வைப்பாயாக. நாயனையா அல்லாஹ், இந்நிகழ்வுக்காக வேண்டி யாரெல்லாம் உடலாலும் உள்ளங்களாலும் பொருளாலும் சொத்துக்களாலும் செல்வங்களாலும் பாடுபாட்டார்களோ அத்துணை பேருக்கும் நாயனையா அல்லாஹ், உன்னுடைய அருள் நிறைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை கண் கொண்டு அவர்கள் பொருட்டினாலே அத்துணை பேருக்கும் அவர்கள் வாழ்விலே பரக்கத்தை சொரிந்தல் புரிவாயாக. அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அவர்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்த அத்தனை தேவைகளையும் அவர்களுடைய நாட்டு திட்டங்கள், ஹலாலான ஹாஜத்துக்கள் அத்தனையையும் நிறைவேற்றி வைத்து கொடுத்து விடுவாயாக. அவர்களுக்கு இருக்கின்ற பலாய் முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், ஆகத்துக்கள், நோய் நொம்பலங்கள் அத்தனையும் நீக்கி விடுவாயாக. நாயனேயா அல்லாஹ், அவர்களுக்கு இருக்கின்ற கடன் தொல்லைகளை விட்டு விமோசனத்தை கொடுத்து விடுவாயாக. நாயனேயா அல்லாஹ், உன்னுடைய அருள் நபியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித பரிந்துரையின் மூலமாக சொர்க்கம் நுழைகின்ற பாக்கியங்களை அவர்களுக்கும் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தல் புரிவாயாக. நாயனையா அல்லாஹ், எங்கள் உயிருள்ள வரைக்கும் எங்கள் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்த நிலையிலே எங்களுடைய மரணத்தை தந்தருள் புரிவாயாக. எப்படி தில்லுராம் கௌசரி அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாயிலானே அவர்களுக்கு ஷஹாதத்து கலிமாவை சொல்லிக் கொடுக்கும் பாக்கியத்தை கொடுத்தாயோ, நபிமுகள் பாடிய எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம வ பாரக அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா
محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم